இந்த சாட்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2200 பேர் இருக்காங்க. இதுதான் வழக்கு விசாரணையோட ஒரு ஒரு மேலோட்டத்தில் பார்க்குறப்போ. சரி, ரைட். உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது? இந்த வழக்கு விசாரணையில் நீங்கள் சாட்சிகளை நீங்க அதிகாரத்தில் இருக்கிறதுனால உங்களை பார்த்து சாட்சிகள் பயந்துக்கிட்டு சாட்சி சொல்ல வரமாட்டாங்க அப்படிங்கிறது சொல்றாங்க. அதனால நீங்க பதவியை நீங்க ராஜினாமா செய்றீங்களா, இல்ல ஜாமீன் ரத்து பண்றோம் உள்ள போறீங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. அமைச்சர் செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்றாரு, இல்ல நான் அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிடுறேன்னு ஒரு முடிவு பண்ணிடுறேன். ரைட். ஆனால் இந்த வழக்கு எப்போது முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இல்லையா? சரி, அமைச்சர் செந்தில் பாலாஜி இந்த வழக்கு ஒரு 3 மாசம் முடிஞ்சிடும், இல்லை ஒரு 6 மாசத்துல முடிஞ்சிருச்சுன்னா ரைட், அமைச்சரா இல்லைங்க வழக்கு முடியட்டும், குற்றவாளியா நிரபராதியான்னு கோர்ட்டு முடிவு பண்ணதுக்கப்புறம் நான் அடுத்த கட்டத்துக்கு நான் போய்க்கிறேன் அப்படின்னு நான் வெளியே போகணும். பட் இந்த வழக்கு விசாரணை எப்போது முடியும்? சாதாரணமாக சட்டம் தெரிந்த எல்லாம் சொல்றாங்க குறைந்தது 50 வருஷம் ஆகுங்கிறாங்க அந்த வழக்கு. 50 வருஷம் வழக்கு நடக்கும்ன்றாங்க. புரியுதுங்களா? ஸோ இது பட் நம்மளுக்கு ஒரு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது, நாங்கள் எதுக்காக ஜாமீன் எப்போ கொடுத்தோம், நீங்கள் அமைச்சராக இல்லைங்கிறதுனால தான் உங்களுக்கு ஜாமீன் கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது, வழக்கு விசாரணையை 3 மாதத்திற்குள் முடிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் உங்களுக்கு ஜாமீன் கொடுக்குறாங்க. அதில் வருது, ஜாமீன்ல சில நிபந்தனைகள் வருது. அது இல்லாம ஈடிக்கு என்ன சொல்றாங்க, 3 மாசத்துல முடிக்கணும். 3 மாதம் முடிக்கணும்ங்கறாங்க. இப்போ 6 மாசம் தாண்டிடுச்சே. அதுதான் மேட்டர். இப்போ நம்ம என்ன பேசுறோம், அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு செப்டம்பர் லாஸ்ட் போன வருஷம் 2024 லாஸ்ட்ல, செப்டம்பர் லாஸ்ட்ல அவர் ஜாமீன்ல வெளியே வர்றார். என்ன பட் செப்டம்பர் முடிஞ்சு அக்டோபர், நவம்பர், டிசம்பர், அது இல்லாம கிட்டத்தட்ட இங்கே ஒரு 5 மாசம் ஆயிடுச்சு. உங்களுக்கு 4 மாசம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 7 மாசம் முடிந்துருது. இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது, ஈடிட்ட வழக்கு விசாரணையை 3 மாதத்திற்குள் முடிக்கணும்னு சொல்லுது. ரைட். இல்லை, பட் எங்களை மட்டும் என்ன சொல்றீங்க, இல்ல நீங்க இருக்கிற வரைக்கும் பிரச்சனையா இருக்கும், நீங்க அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணுங்க. உச்சநீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றம் ஈடிக்கு ஒரு விஷயத்தை சொல்லணுமா இல்லையா? ரைட், அவர் ராஜினாமா பண்றாரு, அப்ப அந்த வழக்கு விசாரணை எப்ப முடிக்க போறீங்க அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு காலக்கெடு கொடுத்தாதானங்க சரியா இருக்கும்.